தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். திமுக மற்றும் அதிமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியில் 5 சவரன் இல்லைனா 3 சவரனுக்கு குறைவான நகைகளுக்கு 100% கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியாக வெளியாகிருக்கு. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் சில வருடங்களாவே பார்த்தோம்னா ஒன்று அதிமுக இல்லைனா திமுக தான் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தேர்தல் வாக்குறுதிகளில் இயல்பாகவே நகை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே போலவே இப்ப இருக்க ஆட்சியில திமுக அறிவித்தபடியே தேர்தல் வாக்குறுதிக்கு இணங்க 5 சவரனுக்கும் கீழே இருக்க நகைகளுக்கு 100% கடன் தள்ளுபடி அப்படின்றது செய்யப்பட்டது. அதுவுமே யாரெல்லாம் இந்த கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கடன் தள்ளுபடி அப்படின்றத தெரிவிச்சு அந்த கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் செஞ்சுட்டாங்க. அதே போலவே இப்போ 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் வாக்குறுதியில் 5 சவரன் இல்லைனா 3 சவரன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 to 4 லட்சத்துக்குள்ளார யாரெல்லாம் நகை கடன் வச்சிருக்காங்களோ அனைவருக்குமே நகை கடன் தள்ளுபடி செய்ய போறதா அரசு வட்டாரங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியா இதை சொல்ல போறதாகவும் திமுக அதிமுக வெளியிட போறதாகவும் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஸோ யாரெல்லாம் நகை கடன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பெஸ்ட்டு நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸில் போய் வைக்கிறத விட உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் கணக்கு இருக்குது அப்படின்னா இல்லைனா ஓப்பன் பண்ணிட்டு கூட அங்கே போயிட்டு நகை கடன் அப்படின்றத வையுங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கட்டாயமாக ஆகும். திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா எப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ இருந்தே வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க கடன் தேவைப்படுது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வாக்குறுதி சொன்ன பின்னாடி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிச்சிருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக வருமா அதிமுக வருமா இல்லைனா நம்ம விஜய் அவர்கள் வருவாங்களா? யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த நகை கடன் தள்ளுபடியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.